அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக பல கிரகநிலைகள் சாதகமாகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் சஞ்சரிக்கின்றன. ஆனால் அதே சமயத்தில் இந்த இடைப்பட்ட காலத்தில் காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல மாறுதலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது 31ஆம் தேதியிலிருந்து வித்யாகாரகரான புதன் தனது அதிநட்பு கிரகமான சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்குள் நுழைகிறார். பஞ்சமஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த வாரத்தில் காலம் முழுவதும் ஆறாத ரணங்களை நெஞ்சில் சுமக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வலம் வருகின்றன. அதிலும் குடும்ப ரீதியாக பார்க்கும் போது முழு சுப கிரகமான குரு தனஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறார். தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் குடும்ப சூழ்நிலைகள் நிம்மதியாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உங்களுடைய சிறு முயற்சி கூட குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் தேவையில்லாத அலைச்சல் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் சந்திக்கலாம். காலம் முழுவதும் ஆறாத ரணங்களை நெஞ்சில் சுமக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியான சிக்கல்களை முன்கூட்டியே உணர்ந்து அவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் வழியும் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக உண்டு. ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக தைரியஸ்தானமாகிய 3இல் அமர்ந்திருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் செழிப்பும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக உண்டு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்த விதமான குறைவும் இல்லை. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி காண்பதற்கான யோகம் உண்டு. பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சியில் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது. அதோடு மட்டுமல்லாது திருமணம், புத்திரபாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் குரு மற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக இந்த வாரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் உச்ச அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிப்பது நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சூரியனுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வித்யாகாரகரான புதன் வலுப்படுத்துவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. சந்தித்து வரக்கூடிய பெருவாரியான தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகள் இந்த தருணத்தில் நிறைவேறுவதற்கான யோகம் உண்டு. சூரியன் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் பெரிய அளவில் குறையும். எதிர்பார்க்கிறபடி புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் திட்டமிடுவதை விட நல்ல வெற்றி வாய்ப்பும் சிறப்பான முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். உத்தியோக ரீதியான பணிகளில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனி நிலை கொண்டிருக்கிறாருங்க. சனி பகவான் மிகவும் சாதகமான ஒரு அமைப்பில் தான் வளம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் பணி சார்ந்த சுமைகள்ல நெருக்கடிகளை சந்திக்க
இருக்கக்கூடிய சூழலில் இருந்து நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் மன நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய வகையில் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் சில மறைமுகமான சூழ்ச்சிகள் அவ்வப்போது சந்திப்பதற்கான வாய்ப்பு லாபத்தில் வகரம் பெற்றிருக்கக்கூடிய சனியால் உண்டு. அது போன்ற நிகழ்வுகளை மட்டும் சற்று நிதானத்துடன் கடந்து செல்ல வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இருந்தாலும் அத்தனையும் கடந்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது திட்டமிடக்கூடிய காரியங்களில் அனைத்திலும் நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகுங்க. புதிய பிரச்சனைகள் உருவாகினாலும் அந்த பிரச்சனைகளை திறன்பட எதிர்கொண்டு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை 6ல் சஞ்சரிக்கக்கூடிய கேது உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் கேது வலுவாக வீற்றிருப்பதால் அனைத்திலும் ஏற்படக்கூடிய மந்தமான சூழ்நிலைகள் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் மறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. பிரயஸ்தானமாகிய 12ல் மிக வலுவாக ராகு சஞ்சரித்தாலும் கூட கேது 6ல் இருப்பதால் வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய், குரு, சூரியன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே திட்டமிடுதலை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்கியே இருக்கும். புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் மிக வலுவாக 6ல் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் நீச்சம் பெற்றிருப்பது அவ்வளவு நன்மை நிறைந்த அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே இந்த வேளையில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக ராசிக்காரர்களை விட கலைத்துறையில் மேசராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே தேவை. ஏனென்றால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் எதிர்பாராத சில மறைமுக பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. நேரடியாக இதுதான் பிரச்சனை என்றால் அதை தீர்வு காண்பதற்கு எளிதில் முயற்சி செய்யலாம். ஆனால் என்ன பிரச்சனை என்றே தெரியாமல் அதற்கு எப்படி தீர்வு காண்பது என்பதில் சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகள்ல ஒவ்வொரு நகர்வையும் மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதனால் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே இந்த தருணத்தில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவதால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சூரியனுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக இந்த வேளையில் நிச்சயம் கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. குரு மிகவும் சாதகமாக வலம் வருகிறார். சுக்கிரன் சற்று சாதகமற்ற அமைப்பில் இருப்பதால் சற்று நிதானம் பெண்மணிகளுக்கு மிக முக்கியமாக தேவை. மற்றபடி இந்த தருணத்தில் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகளான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் வலுவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஆறாத ரணங்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகி மனதிற்கு நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பான வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.